Hi friends, welcome to Shamri's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு, பாறை மீன் குழம்பு. பாறை மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் உள்ள ரத்தக்கரையெல்லாம் போக்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேங்காய் பாறை, ரொம்ப ருசியாக இருக்கும். இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் உப்பு போட்டு கூட நல்லா உலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 துண்டு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு மீதியை இந்த மாதிரி புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த மீன் துண்டுகளை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மசாலா போட்டிருக்கேன், கறி மசாலா. நம்ம மீனுக்கும் இது யூஸ் பண்ணுவோம், ஊர் மசாலா. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 துண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன். 1/2 தக்காளியும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறமாட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மீதி இருக்கிற மீன் துண்டை அதில் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து தனியாக அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து தனியாக வச்சு ஒரு பாக்ஸில் வச்சிடுறேன். இது அப்புறமா பொரிக்கலாம். இப்போ முதல்ல சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே அதில் கடுகு வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்தோடனே அதில் லைட்டாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து ஒரு வெங்காயம், ஒரு வல்லாரி வெங்காயம் அதை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட தக்காளி, ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு அதில் கருவேப்பிலை, மல்லிக்கீரை, மிளகாய் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்ல வெங்காயம்லாம் செவந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். தாளிப்பில் மட்டும் சேர்த்தா போதும். அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா மீனை அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்புறம் இந்த மசாலா தண்ணியையும் அதில் ஊற்றிடுறோம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ மீன் வேகட்டும். தனியாக தேங்காய் ஒரு துண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் தேங்காவை இதில் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தேங்காய் வாடை மடங்கினதுக்கப்புறமாட்டு நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் அனலில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மீன் சால்னா ரெடி ஆகிடுச்சு. பொரிச்ச மீனும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.